ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஜெயில் பிளேசஸ் டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்திருக்காங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியோட கதையை பத்தி பார்க்கலாம். 2000 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பயங்கரமா எவால்வேட் ஆயிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா பேஸ்கெட் பால் பயங்கரமா எவால்வ் ஆகுது. அதுல வர பிளேயர்ஸ் இவங்க நடத்துற டோர்னமெண்ட் அங்க பல சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இல்லீகலா பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஏன் அந்த பிளேயர்ஸே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டேடியத்துக்குள்ளே பல பிரச்சனைகள் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த டைம்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத அதுல இருந்த ரியல் கேரக்டர்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க டாக்குமெண்ட்ரி தான் இது. இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா அந்த பேஸ்கெட் பால் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை மீடியா எப்படி பாக்குறாங்க, மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயத்த ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. பல பேர் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாவும் அவங்க பேசுற விஷயங்கள் சுவாரஸ்யமாவும் இருந்தது. இவங்க அந்த பேஸ்கெட் பால் பத்தி பேசின விஷயங்களும் நல்லாவே இருந்தது. டெக்னிக்கலியும் நல்லா தான் இருக்கு. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே பல ரியல் ஃபுட்டேஜஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே சூப்பராகவே இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. எங்கெங்க எது தேவையோ அதை பக்கவா வச்சு ஒரு நீட்டான பிரசன்டேஷன்ல கொடுத்துருக்காங்க. பெருசா எங்கேயுமே லேக் கிடையாது. உங்களுக்கு பேஸ்கெட் பால் பிடிச்சி பார்க்கும் கண்டிப்பா இது ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரியா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6.5 கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.